Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் இப்ப இன்னைக்கு ஒரு மண்டே மார்னிங் இங்க ஷெங்கன் வீசா அப்பாயின்ட்மென்ட்க்கு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஷெங்கன் வீசா பிரான்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். அது இங்க லண்டன்ல TLS னு ஒரு இடம் இருக்கு. நீங்க அங்க தான் உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் எல்லாமே அன்னைக்கு இருக்கும். என்னோட அப்பாயின்ட்மென்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8:30 க்கு. இந்த வீடியோல அந்த TLS சென்டர் எப்படி இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஹை லெவல்ல நான் சொல்றேன். உங்க ஷெங்கன் வீசா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒரு ஹை லெவல்ல என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆல்சோ இந்த TLS சென்டர் எப்படி இருக்கும், எங்க நீங்க வந்தீங்கன்னா எங்க கார் பார்க் பண்ணலாம், அதெல்லாமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு 8:30 அப்படிங்கறனால லண்டன்ல இந்த வான்ஸ்வர்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த வான்ஸ்வர்த் டவுன் ஆர் சம்திங். அதோட அட்ரஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லேயே இருக்கும். அவங்க சஜஸ்ட் பண்ணுற ஒரு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா NCP அப்படின்னு ஒரு கார் பார்க்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கார் பார்க்லேயும் நீங்கள் கார் பார்க் பண்ணலாம். பட் யூஸ்வலாக இந்த NCP கார் பார்க்கிங் கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் அங்கே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கு பாருங்க, இந்த சவுத் சைடு கார் பார்க் அப்படின்னு. நான் அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன கார் பார்க்கிங் பேர். நீங்கள் அந்த சவுத் சைடு கார் பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்த சவுத் சைடு கார் பார்க்கிங்கே 2-3 இருக்குது. சவுத் சைட் கார் பார்க் 1, சவுத் சைட் கார் பார்க் 2 அப்படிலாம் இருக்குது. இது என் பக்கத்துலேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் சைட் கார் பார்க் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கம் தான். நீங்கள் இந்த சவுத் சைடில் நீங்கள் பார்க் பண்ணிட்டாலும் அது கொஞ்சம் கம்மி ப்ரைஸு. நீங்கள் அங்கே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த TLS அப்பாயின்மெண்ட் சென்டர் இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன். இதுதான் சவுத் சைட் கார் பார்க் 2. இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கு பின்னாடி சவுத் சைட் கார் பார்க் 1 அப்படின்னு இருக்குது. நான் அங்கே தான் ஆக்சுவலாக இப்போ நான் பார்க் பண்ணியிருக்கேன். நான் காமிச்சிட்றேன் ரூட் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு அப்பாயின்மெண்ட். நான் ஒரு 8 o'clock வந்துட்டேன் கரெக்டாக. அரௌண்ட் ரெட்டிங்லேருந்துங்கிறனால ரெட்டிங் வீட்டிலேருந்து ஒரு கரெக்டாக 6:30 கிளம்புனேன். 1.5 மணி நேரம் காமிச்சிச்சு. கரெக்டாக சொன்ன மாதிரி 8 o'clock நான் வந்துட்டேன். அங்கேருந்து நீங்கள் ரைட் திரும்பணும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் நீங்கள் அப்படியே இந்த டெட் எண்டுக்கு நடந்தீங்கன்னா அந்த ஒரு TK Maxx அப்படிங்கிற ஒரு கடை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாலோட என்ட்ரன்ஸ் மாதிரி. அதுதான் உங்களுடைய மெயின் லேண்ட்மார்க் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மால் கிட்ட வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த ரோடு கிராஸ் பண்ணிங்கனாலே அந்த சென்டர் இருக்கும். நான் அதுவும் காமிக்கிறேன். இது ஒரு மால், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு லேண்ட்மார்க் மிஸ் ஆகுதுன்னா இந்த பில்டிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அங்கே அந்த ரூட்டும் காமிச்சேன். இதான் இந்த பில்டிங் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த பில்டிங் பின்னாடி தான் நம்மளோட இந்த TLS அப்பாயின்மெண்ட். இப்போ VFS இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே VFSம் இருக்குது. பட் ஆனால் இப்போ இங்கே லண்டன்லேருந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு அப்ளை பண்ணணுன்னா VFS கிடையாது, ஒன்லி TLS அவங்க இது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் TLSல தான் எப்போவும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூத்தாக தான் இருந்துச்சு. நாங்கள் திடீர்னு தான் சரி ஓகே ஷெங்கன் வீசா அப்ளை பண்ணி போகலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலி இந்த ஃப்ரான்ஸ் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த TLSல இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கவே இல்லாமல் தான் இருந்துச்சு. நீங்கள் மார்னிங்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் காமிக்கும். 2 விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் நீங்கள் இப்போ குரூப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப் அப்ளிகேஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் ஆக்சுவலாக கிடைக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குது. நாங்கள் அப்படி தான் பண்ணணும். நானும் சாந்தி ஃபஸ்ட்டு குரூப்பாக பண்ணப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸும் காமிக்கல. சரி அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் தனித்தனியாக நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அப்புறம் பார்த்தோன்னா நான் ஆகஸ்ட் நான் லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். எனக்கு ஒரு நெக்ஸ்ட்டு 3 daysலேயே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. அதே போல் சாந்தினிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாந்தினி வரல. எனக்கு இன்றைக்கி மார்னிங் 8:30க்கு, சாந்தினிக்கு நாளைக்கு மார்னிங் 10:30க்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரே நாள் கிடைக்காது. பட்
2 நாளாக கிடைக்கும். பட் ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்லாட்ஸாவது கேரண்டீடாக கிடைக்கும். ஸோ அதனால் அப்படி நீங்கள் புக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ வந்து நீங்கள் நிறைய தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனோ இல்லை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களை அப்பாயின்மெண்ட்டே பார்க்கக்கூடாது நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்கு. ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எப்போவுமே நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 10 minutes செக் பண்ணாதீங்க. மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 minutes கழிச்சு ஒவ்வொரு 10 minutes ஒவ்வொரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு 10 o'clock 1 o'clock ஒர்க் ஹவர்ஸ்லலாம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் செக் பண்ணோம். அப்போல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு எப்போனா அப்பாயின்மெண்ட் யாராவது கேன்சல் பண்ணுற அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது நீங்கள் எப்போ செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட்டு தான். ஸோ ஆஃப்டர் 9:30 to 1 AM நீங்கள் நான் இப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுன்னா நான் பகலெல்லாம் தேடி பார்த்தேன் 2-3 நாள் ஒரு ஸ்லாட்டும் கிடைக்கல. பட் 9:30 மேலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் லாகின் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் 3 days நான் Thursday தான் பார்த்தேன், எனக்கு மண்டே வந்து அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. சாந்தினிக்கு Tuesday அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டிஎல்எஸ் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ டிஎல்எஸ் கான்டாக்ட் இருக்கு இல்லையா. ஸோ நாங்கள் 2 years முன்னாடி இங்கே வந்தோம். பட் அதே மாதிரி தான் இருக்கு, நான் எதுவுமே அவங்க ஒன்றும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த டிஎல்எஸ் இங்கே இருக்குது. இதுதான். ஸோ இதோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு எனக்கு 8:30. ஸோ நான் போய் லைனில் இப்போ நிற்க போகிறேன். ஆயிடுச்சு. அதனால் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத நான் அந்த அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். கரெக்டாக என் அப்பாயின்மெண்ட் வந்து 8:30க்கு, ஆனால் 8:15க்குலாம் நாங்கள் உள்ளே போயிட்டேன். ஷார்ப்பாக 9-10 ஒரு 50 minutes 55 minutes ஆச்சு அந்த 3 ஸ்டெப்பும் முடிச்சு. ஸோ அழகாக நான் அப்பாயின்மெண்ட் முடிச்சு வெளியே வந்துட்டேன். இப்போது இவங்கெல்லாம் அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். அப்போ 9 o'clock அப்பாயின்மெண்ட்னா 8:30க்குலாம் உள்ளே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம். 9 o'clock தான் வரணும்னு இல்லை. ஸோ இங்கே வந்து இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதான் உங்களோட அப்பாயின்மெண்ட் சென்டர். ஸோ இங்கே வந்து ஒரு கடை இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பார்பர் ஷாப். இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கலாம். தட்ஸ் த நியரஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கெஃபே இருக்குது. ஆக்சுவலி நான் கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 8:30 அப்பாயின்மெண்ட் கரெக்டாக எனக்கு ஒரு 9:15க்குலாம் முடிஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலாக என்னை 8:15க்குலாம் கூட உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் ப்ராசஸ். வெளியவே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் செக் பண்ணுவாங்க. உள்ளே போனோன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட், உங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் சும்மா ஒரு இனிஷியல் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் பயோமெட்ரிக், அவ்வளோதான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஷெங்கன் வீசா எடுக்க வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கு புக் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு அப்ரூவ் ஆச்சு. ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர், அது ஃபஸ்ட்டு. அதை வச்சு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்ட் கேட்பாங்க. அது நீங்கள் ஃப்ரான்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் பார்கோடோட ஒரு பேப்பர் வரும். ஸோ அது வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், அப்புறம் உங்களுடைய பிஆர்பி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கன்ஃபர்ம்டு டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸோ இல்லை யூரோ டனல் டிக்கெட்ஸோ இல்லை ஃபெரி டிக்கெட்ஸோ இல்லை பஸ் டிக்கெட்ஸோ, அப் அண்ட் டவுன் நீங்கள் எந்த டேட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்ஸை காமிச்சு கரெக்டாக அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங். ஸோ ஹோட்டலும் நீங்கள் வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்கிறதுக்கான டேட் அப் அண்ட் அவ்வளோ டே கவர் ஆகிற மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ஹோட்டல் ரிசர்வேஷனும் இருக்கணும். ஸோ நான் வந்து யூரோ டனல் புக் பண்ணியிருக்கேன் இல்லையா ட்ராவலுக்கு. ஸோ அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ டனல் புக் பண்ணுறப்ப என் பேர் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அடிஷ்னல் பேசஞ்சர்ஸில் இப்போ சாந்தினி பேர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் கூட யாராவது ட்ராவல் பண்ணுறாங்களா அவங்களோட அடிஷ்னல் பேசஞ்சர்ஸாக நீங்கள் அவங்கள ஆட் பண்ணிங்கன்னா அவங்க பேரும் வந்துடும் அந்த பிரிண்ட் அவுட்டில். ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே போல் தான் ஹோட்டல் புக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ட் நேம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ இப்போ என் பேரில் நான் புக் பண்ணாலும் கெஸ்ட் வந்து சாந்தினி கருணாகரன் இருக்கும். அப்போ தான் சாந்தினி வந்து அப்பாயின்மெண்ட் போகிறப்போ வந்து அவள் பேரும் அந்த ரிசர்வேஷனில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் லெட்டர் வந்து என்ன எடுக்கணும்னா நீங்கள் பே ஸ்லிப் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களுடைய ஜாயினிங் லெட்டரோ இல்லை ஆஃபர் லெட்டர்லாம் கொடுக்காதீங்க. லாஸ்ட் 3 months பே ஸ்லிப் எடுத்துருங்க, அது சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே போல் அதில் ஒரு கீ விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆப்பில் போய் நீங்கள் 3 months எடுக்கிறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ July 15th ஜூன்லேருந்து முன்னாடி 3 months எடுத்து கொடுக்கும். அப்படி எடுக்காதீங்க. ஸோ உங்கள் 15th உங்கள் அப்பாயின்மெண்ட்னா 12th, அதாவது 3 நாள் தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ 12th ப்ரீவியஸ் 3 months மாதிரி எடுங்க. அடுத்த ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட் வந்து உங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ். கரெக்டாக நீங்கள் எந்தெந்த டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் இப்போ சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான். அதான் நான் பாஸ்போர்ட் ஒரு பிரிண்ட் அவுட், பிஆர்பி ஒரு பிரிண்ட் அவுட், ட்ராவலுக்கு அப் அண்ட் டவுனோட கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ், அப்புறம் அதே போல் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதோட கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ், உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் சைன்டு, அப்புறம் அப்புறம் அந்த வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி ஒன்று எடுத்துகிட்டு போகாதது அவங்க ஆக்சுவலி மென்ஷன் பண்ணலை. பாஸ்போர்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் அவங்க அங்கே கேட்டாங்க, பட் அவரே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பாஸ்போர்ட்டும் அவங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு அப்புறம் நம்ம கார்கிட்ட வந்துட்டேன் திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வீசா ப்ராசஸ் எனக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சு 8:30 ஆரம்பிச்சு 9:15 முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பிளேஸு. ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் எப்படி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதும் சொன்னேன். ஸோ அதான் நைட் அந்த 9:30 to 1 o'clock அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கேன்சலேஷன்ஸ் டெய்லியுமே இருந்துச்சு கேன்சலேஷன்ஸு. ஸோ அதனால் எங்களுக்கு எது பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதனால் வெயிட் பண்ணி ஆக்சுவலாக நான் புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அக்டோபரில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இட்டாலி அந்த மாதிரி இன்னும் பிளேஸ் ஆக்சுவலாக முடிவு பண்ணல. ஸோ ஃப்ரான்ஸும் போவோம். அதனால் நாங்கள் ஃப்ரான்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நான் கண்டினியூஸாக வந்து என்னுடைய இன்னும் ட்ராவல் விளாக்ஸ்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த இயர். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த டிஎல்எஸ் ப்ராசஸ், இந்த எப்படி அப்பாயின்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ஓரளவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.